அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே சிறப்பாக அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரை வேண்டி நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லாவித அருளையும் ஆசிரியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் என் திருப்பள்ளியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமதருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோப்பு தன் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசியை கவர்ந்து கொண்டான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய மற்றும் 15 தொடங்கி 29 முடிய. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களில் பார்வை மங்கி போயிற்று.
அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றார். அவன் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு எந்நாள் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்குப் போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டு கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளின் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோப்புக்கு உடுத்திவிட்டார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளில் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோப்பின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோப்பு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி ஆகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால்தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோப்பிடம், மகனே, அருகில் வா. நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோப்பு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோப்பின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவர் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடைந்தவராய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றார். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோப்பு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின்பு அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடும் என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தில் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. ஒன்றேன் சோர்த்திற்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவார். உன்னை சபிப்பவர் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துபவர் வளமுடன் வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள், ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோயிலுக்குள் நிற்பவர்களே நம்
கடவுளின் கோயில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், அவர் இனியவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் யாக்கோப்பை தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடலிலும் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 14-17 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏகே அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவருடைய கொடி அப்படிங்கிற கதையில் ஒரு நிகழ்வு இப்படியாக அவர் எழுதியிருப்பார். ஒரு சுதந்திர தின விழா, அந்த விழாவில் உணவு பொட்டலங்கள் கொடுக்குறாங்க. அப்போ அதை வாங்குவதற்காக மிகப்பெரிய கூட்ட நெரிசல். அதில் ஒரு ஏழை முதியவர் இடையில் ஒரே ஒரு துணி மட்டும் கட்டியிருக்கிறாரு. அவர் அது வாங்கிறதுக்காக போகிறாரு. அந்த கூட்ட நெரிசலில் அந்த துணி அவிழ்ந்து விடுகிறது. அவர் நிர்வாணமாய் நிற்கிறார். அதை பார்த்து அந்த கூட்டம் சிரிக்கிறது, ஏளனம் செய்கிறது. என்னதான் ஏழையாக இருந்தாலும் அவருக்கும் மானம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது.
அதனால் அவர் கூனி குறுகி நிற்கிறார். அந்த நேரத்தில் ஒரு துணி பறந்து வந்து அவர் பக்கத்தில் விழுகிறது. உடனே எடுத்து அந்த துணியை இடுப்பில் கட்டிக்கிறார். கட்டின உடனே காவல்துறை வந்து அவரை கைது செய்கிறது. காரணம், அவர் கட்டியது தேசிய கொடி. இந்த கதையை கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லிவிட்டு அதற்கு இறுதியில் அப்படி சொல்லுவார், கம்பத்திற்கு ஆடை மனிதன் நிர்வாணமாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இங்கு சட்டங்களும் மரபுகளும் மதிக்கப்படுகிற அளவுக்கு மனிதன் மதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. கர்ம வீரர் காமராஜருடைய அந்த காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்கிறது. ஒரு சின்ன பையன், 7 வயசு பையன், அவனுக்கு கண்ணில் அடிபட்டுருது. அவன் மேல் மருத்துவத்திற்காக லண்டன் கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் அந்த அவனுடைய கண்ணை காப்பாற்ற முடியும். ஆனால் எங்கள் தமிழக அரசு அலுவலகம் என்ன சொல்கிறது, அது கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகும் அந்த ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கு, அப்போ தான் நீங்கள் வந்து வெளிநாடு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காலதாமதம் செய்கிறார்கள். அப்போது அந்த செய்தி காமராஜருக்கு போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் 10 நாளைக்குள்ளே அந்த சிறுவன் அந்த சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை செய்யப்படணும், இல்லாட்டி அவனுடைய பார்வையை இழந்து விடுவான். அப்போ அந்த செய்தி போகும்பொழுது அவர் கோவப்படுகிறார். அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அவர் கடிந்து கொள்கிறார். ஏயா, எது யார் முக்கியம், மனுஷன் முக்கியமா, உன்னுடைய சட்டம் ரொம்ப முக்கியமா, மனுஷனுக்கு பயன்படாத சட்டம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். தேசிய கீதத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது மரபு தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தன் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், தேசிய கீதம் முடிந்த அப்புறம் நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய உயிர் போயிடும். இப்போ நம்ம ஓடி போய் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அவர் வெளிப்படுத்துவார். அதுபோல தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாள் என்பது மனிதனுக்கே அன்றி மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அது ஓய்வு நாளுக்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து சட்டங்களுமே பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் அந்த ஏழை எளிய மக்களை, பாமர மக்களை அடக்கி ஆள பயன்பட்டதே தவிர அது அவர்களுக்காக ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை. கடவுள் கொடுத்த சட்டங்களை துரித்து தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழை எளிய மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தான் அவர்களுக்காக வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நீ இப்படியாக கேள்விப்பட்டிருப்பாய், ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறார். எதற்காக கடவுள் அந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும்போது கூட நோன்பை பற்றி அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நோன்பு என்பது மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். லேவியர் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் பாவ பரிகார நாள், அந்த நாளில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்முடைய பாவங்களுக்காக, ஏன்னா நம்முடைய பாவங்களால் நமக்கும் கடவுளுக்குமான உறவு அங்கு விரிசல் ஏற்படுகிறது. என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி, நோன்பிருந்து மனம் வருந்தி என்னுடைய உறவை, கடவுளுக்கும் எனக்குமான உறவை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். அப்போ எப்போ கடவுள் என் கூட இல்லையோ, என்னுடைய பாவத்தினால எனக்கும் கடவுளுக்கும் அங்கே பிரிவு ஏற்படுகிறதோ, அப்பொழுது அங்கே நோன்பிருந்து, வெறும் நோன்பு மட்டும் கிடையாது, இன்னைக்கு நோன்பு வந்து பல காரியங்களுக்காக நம்ம வந்து அது ஒரு ஸ்டைலாக, அது ஒரு மெக்கானிக்கலாக, அது ஒரு சடங்காக இன்னைக்கு நிறையா மாறி போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துலையும் அது ஒரு சோசியல் டிஸ்பிளே மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற மிக முக்கியமான விஷயம், நோன்பு என்பது எப்பொழுது நமக்கும் கடவுளுக்குமான அந்த விரிசல் நம்முடைய பாவங்களால் ஏற்படுகிறதோ, அப்பொழுது அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் நோன்பிருந்து ஜபத்தில் இருந்து என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி என்னுடைய உறவை, கடவுளுக்கும் எனக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கும் பொழுது நோன்பிற்கு அங்கே தேவையில்லை. என்னோட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நான் பாவம் செய்வதற்கான வேலையே கிடையாது. என்னைக்கு அவர் என்னை விட்டு பெறுகிறாரோ, நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு என்னைக்கு நான் அந்த உலகப்போக்கான வாழ்க்கைக்குள்ளே போகிறேனோ, என்னுடைய பாவம் அதிகரிக்கிறது. என் ஆண்டவர் என்னை விட்டு பெறுகிறார், கடவுளுக்கும் எனக்குமான உறவில் விரிசல் ஏற்படுகிறது. அங்கு நான் மனம் வருந்தி நோன்பிருந்து மீண்டும் எனக்கும் கடவுளுக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், மணமகன் அங்கே இருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி தான் இருக்கணும், அங்கே மனம் வீட்டார் வந்து அங்கே நோன்பு இருப்பதற்கான தேவை இல்லை என்பதை ஆண்டவர் மிக அருமையாக இங்கே விளக்குவதாக பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விளக்கங்களையும் நாம திறந்த மனதோடு, புதிய இதயத்தோடும் புதிய உள்ளத்தோடும் உள்வாங்க வேண்டியது மிக முக்கியமானது.
அதான் 2வது பகுதியில் சொல்றாரு, யாருமே பழைய துணியில புதிய துணியை ஒட்டு போடுவது கிடையாது. அப்படி போட்டால் அது கிழிந்து விடும். நீ பழைய சட்டங்களோடு நீ ஒரு ப்ரெஜுடியூஸ் மைண்டோட நீ பல விஷயங்களை பேக் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறத நீ நீ ஏற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் அதை விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிதாக பிறக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு சொல்கிறார், நீ புதிதாய் பிறக்க வேண்டும், தூய ஆவியால் புதிதாய் பிறக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்றத நாம் திறந்த உள்ளத்தோடு ஒரு புதிய மனிதராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய தோற்பையில் ஊற்றப்பட்ட ஒரு புதிய திராட்சரசமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கான எல்லாவித ஆற்றலையும் அருளையும் சக்தியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த நாளில் சிறப்பாக நாம் நம்முடைய வாழ்கிற சமூகத்தில் சட்டங்களும் மரபுகளும் இந்த சமூகத்தில் தவிர்க்க முடியாதவைதான். கண்டிப்பாக அதை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக வாழும் பொழுது சட்டங்களும் மரபுகளும் நமக்கு தேவைப்படுகிறது, அவசியமாகிறது. அதே நேரத்தில் என்னைக்குமே அந்த சட்டங்களும் மரபுகளும் மனிதத்தை தாண்டியது அல்ல. மனிதத்தை முதன்மைப்படுத்தி மனிதத்தை தாண்டிதான் மனிதர்களுக்காகத்தான் சட்டங்களும் மரபுகளும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையிலே அவர் வார்த்தையிலே ஆண்டவரோடு என்னாலும் இணைந்து இருக்கக்கூடிய மணமகனோடு இணைந்திருக்கக்கூடிய மன வீட்டாராக நாம் வாழ, பாவத்திலிருந்து நம்மையே தள்ளி வைத்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து திருப்பள்ளியிலே நாம் ஜெபிப்போம். வந்தேன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்தமிழை திருப்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் பரிவிற்கத்தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நிலமொழிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்துமித்தை வாழ்வழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபமாலை ஜெபிக்கும் போது இன்னுள்ளமே குளிரதம்மா. அருள் நீரை மறி என்னும் போது இன் கூரையெல்லாம் நீங்குமம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது இன்னுள்ளமே குளிரதம்மா. அருள் நீரை மறி என்னும் போது இன் துயரெல்லாம் நீங்குதம்மா. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. அனுதினம் ஜெபிப்போம் ஜெபமாலையை, ஆண்டவர் அளித்த மறையுண்மையை. 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். 10 மணி ஒவ்வொன்றிலும் உந்தன் பரிந்துரையை பெற்றிடுவோம். ஜெபமாலை ஜெபிக்கும் போது இன்னுள்ளமே குளிரதம்மா. அருள் நீரை மறி என்னும் போது இன் துயரெல்லாம் நீங்குதம்மா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.